ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொரி அரிசி மாவு உருண்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. புழுங்கல் அரிசி 1 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். சாப்பாட்டு அரிசி இது வந்து 1.5 கப்பு அளவு வெல்லம், 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் நெய், 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு தண்ணி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வறுத்துக்கலாம். நம்ம அரிசி பொரிய ஆரம்பிக்குது. இங்கே பாருங்க, இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அரிசி ரெடி ஆகிடும். அரிசியை வந்து தீயாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அரிசி நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் ஆறட்டும். அப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கலாம். அதை இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நான் ஒரு ஜாரில் போட்டுக்கிறேன். இதிலே வந்து 2 ஏலக்காயும் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அப்படியே உடச்சி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சீக்கிரமாக மஞ்சிடும். அது இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது. கொஞ்சம் குறன்னு இருக்கணும். ரவையோட இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்கணும். இப்போ வெல்லம் வந்து 1 கப்பு நம்ம போட்டுக்கலாம். அதில் இப்போ வெல்லம் வந்து நம்ம வந்து எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதில் வந்து 1.5 கப்பு வெல்லம் வந்து போட்டுக்கணும். இப்போ 1 கிளாஸ் தண்ணி நான் இதுக்கு ஊற்றிக்கிறேன். அப்போல்லாம் செய்கிறப்பெல்லாம் வெல்லத்தை வந்து டைரெக்டாகவே போட்டு மாவுலே கிளறினாங்க. அப்போ வைக்கிற வெள்ளத்துலலாம் கல்லுலாம் இருக்காது. இப்போ இதில் வந்து கல், தூசி எல்லாம் இருக்குது. அதனால் இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாவு பழத்துக்கு எடுத்துகிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். அதை இது வெல்லம் வந்து கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். அதில் இப்போ இந்த அரைச்ச மாவை இதில் போட்டுக்கலாம். நெய்யில் கொஞ்சம் வறுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த வெள்ளைப்பாவை ஊற்றிக்கலாம். இது வெள்ளத்தில் வந்து கல், தூசிலாம் இருக்கும். அதனால நம்ம வடிகட்டி இதை சேர்த்துக்கலாம். டீ இல்லாமல் இதை கிளறி விட்டுக்கலாம். இது வந்து பாரம்பரிய இது ஸ்நாக்ஸ். இது எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு தந்தாங்க. நான் வந்து என் பசங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து விரத டைம்லாம் சில பேர் வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. சாதம்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு நைட்டில் வந்து டிஃபனுக்கு பதில் இதை வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. நல்லா கட்டி ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பொரி அரிசி மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அதை சூடாக இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், எச்சு ஊறுது பார்க்கவே. சீக்கிரமாக உருண்டை பிடிச்சி வைங்க. இப்போ வந்து நமக்கு ஏற்ற சைஸில் உருண்டையை பிடிச்சிக்கலாம். பாருங்க, இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். நம்மளுடைய பொரி அரிசி மாவு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.